ஆவின் பால் விலை உயர்த்தப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் பால் விலையில் எந்த மாற்றமும் இல்லை, தவறான தகவல் பரப்பப்படுவதாக ஆவின் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. ஆவின் பால் விலையேற்றப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில தற்போது ஆவின் பால் விலையேற்றம் செய்தி முற்றிலும் தவறானது எனவும் ஆதாரமற்ற செய்தி பரவி வருவதாகவும் ஆவின் பால் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதே போல ஆவின் பால் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என தமிழக பால்வளத்துறை அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு ஆவின் பால் மூலம் 31 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக சென்னையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 15 லிட்டர் பால் மற்றும் மாதம் ஒன்றுக்கு சுமார் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான பால் உப பொருட்கள், 35 ஆவின் ஜங்ஷன் பாலகங்கள், 200 ஆவின் பாலகங்கள் மற்றும் சுமார் 860 சில்லறை விற்பனையாளர்கள் மூலம் பொதுமக்களுக்கு ஆவின் பால் விநியோகிக்கப்படுகிறது. ஆவின் பால் மூலம் பொதுமக்களுக்கு சமன்படுத்தப்பட்ட பால், இருமுறை சமன்படுத்தப்பட்ட பால், நிலைப்படுத்தப்பட்ட பால், நிறை கொழுப்பு பால் மற்றும் டிலைட் பால் என 5 வகையான பால் பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் ஆவின் பால் விலை மற்றும் அதன் விற்பனை வகைகள் எவ்வித மாற்றமும் இல்லை என தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்கு தடையின்றி ஆவின் பால் அனைத்து பகுதிகளும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.